இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் ஓர் அழகிய சூரிய குடும்பம், அதில் பல கோள்கள் இருக்கின்றன. அதில் பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான கோளாக பூமி உள்ளது. அதில் மிகவும் அறிவு மற்றும் ஆற்றல் மிகுந்த உயிரினமாக மனித இனம் உள்ளது. ஒரு 5 வயது சிறுவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறான். அச்சிறுவன் ஓரிரவு நேரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது விண்ணை பார்த்து வியக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு லட்சியமானது பிறக்கிறது. பின் அதனை எண்ணியே அவன் நாள்தோறும் பள்ளிக்கு சென்று வருகிறான். சில வருடங்கள் கழித்து அச்சிறுவன் ஓர் நல்ல இடத்திற்கு சென்று அவன் கருத்துக்களை பிறரிடம் பகிர்கிறான். அவர்களும் அக்கருத்தை ஆதரித்து அவனுக்கு உறுதுணையாக உள்ளனர். உலகின் மிக பெரிய விண்கலத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கினர். பின் விண்கலமானது விண்ணில் ஏவப்பட தயாராக உள்ள நிலையில் அனைவரும் ஒருங்கிணைந்து விண்கலத்தை விண்ணில் ஏவினர். விண்கலமானது பல மைல்களை கடந்து மிக வேகமாக நிலவை நோக்கி சென்று எந்தவித சிக்கலும் இன்றி நிலவிற்கு மிக அருகில் செல்லத் தொடங்கியது. விண்கலமானது நிலவில் தரை இறங்க ஏற்றவாறு ஓரிடத்தை கண்டறிந்து அதற்கேற்ற இடத்தில் விண்கலமானது களம் இறங்கியது. விண்கலத்தின் கதவானது மெல்லமாக திறந்தது. அதிலிருந்து ஓர் விண்வெளி உடைகளை அணிந்து கொண்டு ஓர் விண்வெளி வீரர் இறங்குகிறார். பின் அவர் வைத்திருந்த தன் தாய் நாட்டின் கொடியை மிகவும் மகிழ்ச்சியாகவும் கர்வத்துடனும் நிலவில் நாட்டினார். அந்த விண்வெளி வீரர் யார் என்றால் அந்த 5 வயது சிறுவனே. தன் தாய் நாடு இந்தியாவின் மேல் கொண்ட பற்றினால் தன் உயிரையும் துச்சமாக நினைக்காமல் தன் தாய் நாட்டின் பெருமையை நாட்ட தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து தன் தாய் நாட்டின் பெருமையில் தன் சந்தோஷத்தை பார்க்கிறார் அச்சிறுவன்.